ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு சற்று நேரத்தில் ஆரம்பம். சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்த காலையில் சென்று வாக்களிக்குமாறு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்தல். தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாவட்ட ரீதியில் முறைப்பாட்டு விசாரணை நிலையங்கள் ஸ்தாபிப்பு. இனி விரிவான செய்திகள். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமாக உள்ளது. தேர்தல் வாக்களிப்பு மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. தேர்தல் வாக்களிப்பிற்கு 2014ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க 1,50,44,490 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 12,314 நிலையங்களில் தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. வாக்கெண்ணும் உத்தியோகத்தர்கள் உட்பட 2 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தலில் வாக்களிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை வாக்குச்சீட்டுடன் எடுத்துச் செல்வது கட்டாயமானது என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சீட்டு, சாரதி அனுமதி பத்திரம், ஓய்வூதியம் பெறுநர்களுக்கான அடையாள அட்டை, பிரதேச செயலகங்களால் வழங்கப்பட்ட முதியோர்களுக்கான அடையாள அட்டை, தேர்தல்கள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை ஆகியவற்றை வாக்களிப்பதற்கு பயன்படுத்த முடியும். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியுள்ள வாக்காளர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டையுடன் கடவுச்சீட்டை கொண்டு செல்வது கட்டாயமானது என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை வாக்களிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாக பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டினார். இதேவேளையில் காலையில் சென்று வாக்களிப்பதன் மூலம் வன்முறைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது கூறினார். இன்று நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க செல்கின்ற வாக்காளர்கள் முடிந்தளவு விரைவில் நேர காலத்தோடு வாக்களிக்க செல்லுமாறு தேர்தல்கள் திணைக்களம் ஆலோசனை வழங்குகின்றது. வாக்களிக்க செல்கின்ற வாக்காளர்கள் தமது தேசிய அடையாள அட்டையையோ அல்லது செல்லுபடியான கடவுச்சீட்டையோ அல்லது செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரத்தையோ, இன்றைய முதியோர் அடையாள அட்டையையோ அல்லது அரசாங்க ஓய்வூதிய அடையாள அட்டையையோ, அதுவும் இன்றையில் அவர் ஒரு மதகுருவாக இருந்தால் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட மதகுருமார் அடையாள அட்டையையோ எடுத்து செல்லலாம். இந்த விதமான அடையாள அட்டையும் இல்லாத வாக்காளர்கள் தேர்தல்கள் திணைக்களத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட விசேட அடையாள அட்டையை எடுத்துச் செல்லலாம். இந்த அடையாள அட்டைகள் கவர்ந்த வேறெந்த அடையாள அட்டையும் வாக்குச்சாவடியிலே ஆளடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது விளக்கம் அளித்தார். வாக்களிக்க செல்கின்ற வாக்காளர்கள் வாக்குச்சீட்டை பெற்றவுடன் வாக்களிப்பு சிற்றறைக்குள் சென்று தாம் விரும்பிய வேட்பாளரின் பெயருக்கு முன்னால் உள்ள சின்னத்தின் எதிரே உள்ள வெற்றி கூட்டிலே 1 என்ற இலக்கத்தை அல்லது உள்ளடியை பெற்று விருப்பங்களையும் அடையாளமிட விரும்பினால் 1 என்ற இலக்கத்தை இட்டு வாக்கினையும், 2 என்ற இலக்கத்தை இட்டு 2ஆம் விருப்பினையும், 3 என்ற இலக்கத்தை அடையாளமிட்டு 3ஆம் விருப்பையும் தெரிவிக்க முடியும். எந்த விதமான விருப்பையும் வழங்க விரும்பாத வாக்காளர்கள் 1 என்ற இலக்கத்தை இட்டோ அல்லது புள்ளடியை இட்டோ தமது வாக்கினை தெரிவிக்க முடியும்.